எல்லாருக்கும் ஆடி 1 வாழ்த்துக்கள். வெற்றிகரமாக ஆடி பிறந்தாச்சு. சரி காலையிலே எழுந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு மங்களகரமாக சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையாக குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சரி பால் பாயாசம் செஞ்சு சாமிக்கு படைச்சி கும்பிடலாம் சிம்பிளாக அப்படின்ட்டு ஜவ்வரிசியில் அடுப்பில் போட்டுட்டு பூஜை சாமான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாமியை விட்டுட்டு இன்னொரு சாமிக்கு போட்டு வச்சா கோச்சுக்கும் இல்லைங்களா, அதனால் இருக்கிற எல்லா சாமியும் எடுத்து தொலைக்கி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை சாமான் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற அன்னலட்சுமி, அன்னபூரணி தாய். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இது வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் பன்னீர், ஜவ்வாது, அப்புறமா பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு மீதம் இருக்கிற தண்ணியில் அந்த பூ போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாமி கும்பிடும்போது அதை எப்பவும் போல் எடுத்து தொலைக்கிட்டால் போதும். சைட் பை சைடு பாயாசம் வேலையை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் சேமியா போட்டுட்டு அதோட பாலும் காய்ச்சிட்டேன். பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாயாசத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பால் திரியாமல் இருக்குங்க. சூடோடு சேர்த்தா பால் திரிஞ்சிடும். சரி நம்மளுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா நல்லா தொண்டையில் இறங்காது, அதனால் முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு ஒவ்வொரு வாய்க்கும் முந்திரி பருப்பு வந்தால் தானங்க நல்லாயிருக்கும். அப்படியே திராட்சையும் கொஞ்சம் போட்டு தாளித்து ஊற்றிட்டு கமகமன் வீடே வாசனை அடிக்கிற நேரத்துலையே கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டேங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் அது தயிரா மோரா இல்லை பாயாசமாக என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சாப்பிட்றதுக்கு என்னமோ நல்லாதாங்க இருந்துச்சு. முதல்ல சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம், அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடுவோன்ட்டு ஒரு டம்ளரில் அழகாக ஊற்றி 3 கொய்யாப்பழம் இருந்துச்சு வீட்டில், அதையும் எடுத்து வச்சு சாமிக்கு படைச்சாச்சுங்க. சாமிக்கு படைச்சி முடிச்சது என்னமோ தெரியல, ரொம்ப பசி எடுத்துருச்சு. மங்களகரமாக ஃபஸ்ட்டு சாமியை கும்பிடுவோம் விளக்கேற்றி முடித்தது தான் ஜோலி. என் பசங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி வெயிட் பண்ணுங்கன்னு அவங்கள கொஞ்சம் நேரம் பொறுக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர போனோம் இல்லையா, ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிட்டே இருந்துச்சு. சாம்பிராணியும் ஏற்றி வச்சுட்டு அவ்வளோதாங்க, சாமியை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இன்றைக்கி தாங்க மங்களகரமாக கும்பிட்டேன். ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் சாமி கும்பிட்டது மன நிறைவாக இருந்துச்சு. உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். சீக்கிரமாக போய் சாப்பிடுங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.